எக்ஸிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் கேம் இருக்குங்க. அந்த கேமை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட பேரும் எக்ஸிட் 8 தான். இது 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படங்க. சத்தியமா சொல்றேன், இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த அளவுக்கு மண்டையை கழுவுற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா பொறுமையா பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வேற லெவல்ல இருக்குங்க. இந்த வருஷம் வந்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சொல்லலாம். படத்தோட ஃபுல் மூவி லிங்கை நான் எப்படியாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு சப்வேவை காட்டுறாங்க. இப்போ படம் ஒரு ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஓபன் ஆகுது. அவன் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தைய கையில வச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை விடாம அழுதுட்டு இருக்கு. திடீர்னு அந்த லேடிக்கு முன்னாடி இருந்த ஒரு பேசஞ்சர் அந்த குழந்தைய பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பீக் ஹவர்ஸா இருக்கும்போது எதுக்கு குழந்தைய ட்ரெயின்ல கூட்டிட்டு வர, அது அழற சத்தம் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா சுத்தி இருக்கிற மக்கள் அங்க நடக்கிற விஷயத்தை கண்டுக்காம தங்களோட போன்ல பிஸியா இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆளுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவரை ஹீரோனே சொல்லுவோம். ஹீரோக்கு தன்னோட போன்ல திடீர்னு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அதை ஆன்சர் பண்ணாம கட் பண்ணி விட்டுறான். ஆனா மறுபடியும் அவனுக்கு அதே லேடி கிட்ட இருந்து கால் வருது. அவனும் வேண்டாம் இருப்பா, அதை அட்டன் பண்ணி நான் அர்ஜென்ட்டா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல சொல்றாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாகவும் பத்தாவதுக்கு இவனோட குழந்தைய அவ வயித்துல சுமக்கிறதாகவும் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கொடுக்குறா. இப்போ நான் என்ன பண்றது, ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது இவன் ரொம்ப ஷாக்ல இருக்கிறதுனால என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அமைதியா இருக்கான். சரி எங்க இருக்க சொல்லு, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அவ கடுப்புல என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறா. ஆனா அந்த பொண்ணு பேசுறது இவனுக்கு விட்டு விட்டு கேக்குதுங்க. ஏன்னா அந்த சப்வேக்குள்ள சிக்னல் இல்ல போல. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சிக்னல் கட் ஆகுது. கரெக்டா அவனோட போன்ல சிக்னல் கட் ஆகும் போது அவன் ஒரு சப்வேல நடந்து போயிட்டு இருக்கான். மேல எக்ஸிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வழுக்கு தலை கொண்ட ஒரு ஆளு எதிர்க்க நடந்து வராரு. இவன் அந்த ஆளை கண்டுக்காம நடந்து போயிட்டே இருக்கும்போது சைட்ல ஒரு போர்டுல எக்ஸிட் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் இருக்கு. அவனை எதர்ச்சியா அதை தாண்டி போறாங்க. ஆனா அவன் அதிர்ச்சி ஆகிற மாதிரி மறுபடியும் அவன் ஏற்கனவே பார்த்த எக்ஸிட் 8 சைன் போர்டு இருக்கு. அதே போல அவனுக்கு எதிர்க்க அந்த வழுக்குத்தல ஆளு பாஸ் ஆகுறாரு. அவனும் நிக்காம நேரா நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சைக்கிள் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகி அவன் மறுபடியும் எக்ஸிட் 0 சைன் போர்டை தாண்டி போறான். மறுபடியும் அந்த ஆளு இவன் எதிர்க்க நடந்து வராரு. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்பதான் நமக்கு ஹீரோட முகத்தையே காட்டுறாங்க. அவனை தி லாஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெஃபர் பண்றாங்க. இப்பதாங்க நமக்கு ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் என்னதான் திருப்பி திருப்பி நடந்தாலும் அந்த ஹால்வேலியே தான் அவன் நடந்துட்டு இருக்கான். இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு எப்படியாவது அவன் வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த வழுக்கு தலைன்னு நின்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த ஆள் ஒரு மாதிரி அமானுஷமா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து பயந்து போன ஹீரோவும் ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா எப்படி ஓடினாலும் மறுபடியும் அவன் அந்த ஹால்வேக்கு தாங்க வரான். என்ன பண்றதுன்னு தெரியாத நம்ம ஹீரோவும் அந்த ஹால்வேல இருந்த ஒரு எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணி அலாம செட் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அது வேலை செய்யற மாதிரி தெரியல. பக்கத்துல இருந்த ஒரு ரூமோட கதவை திறக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த கதவு லாக் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவன் தலையில ஏதோ ரத்தம் வர மாதிரி இருக்குங்க. என்னடான்னு சொல்லிட்டு மேல பார்த்தா மேல இருந்த சைன் போர்டுல இருந்து ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு. இத பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு அவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடும் போது ஒரு சேஞ்ச் நடந்ததை பாக்குறாங்க. ஏற்கனவே அவன் பார்த்தான் பாத்தீங்களா 0ன்னு ஒரு சைன் போர்டு, அது மாறி இப்போ 1ன்னு காட்டுது. அங்க அவன் ஒரு போஸ்டரை பாக்குறான். அதுல என்ன சொல்லிருக்குன்னா, ஜாக்கிரதையா இரு, அப்நார்மலான விஷயம் எதையும் பார்க்காத அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி ஏதாவது அப்நார்மாலிட்டி நடந்ததுன்னா அவன் உடனடியா திரும்பி வந்த வழியே போகணும்னு போட்டிருக்கு. ஆனா எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் அவன் பார்க்கலனா அவன் திரும்பாம நேரா நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. சோ இது ஒரு கேம் மாதிரிங்க. இந்த கேமை இவன் எப்படியாவது பிளே பண்ணி வின் பண்ணணும். அவன் மறுபடியும் அந்த சென்ட்ரல் ஹாலுக்கு போய் பார்க்கும்போது ஏற்கனவே ரத்தம் வந்து பாத்தீங்களா, அந்த சைன் எதுவுமே அங்க இல்ல. அப்பதான் அவனுக்கு தெரியுது அது ஒரு அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவனை நோக்கி நடந்து வர அந்த வழுக்குத்தல ஆளுகிட்ட இவன் எக்ஸிட் 8க்கு எப்படி போகணும், அப்நார்மாலிட்டினா என்ன, எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அந்த ஆள் எதுக்குமே பதில் சொல்லாம அப்படியே நேரா நடந்து போறாரு. இவனும் சரி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நடந்து போறான். ஆனா மறுபடியும் அவன் அந்த எக்ஸிட் 0ன்ற போர்டை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சோ இவன் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டான். சரி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குற எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறான். அப்பதானே எதனா அப்நார்மலா இருந்தா கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்கு ஒரு ஐடியா பண்றாங்க. தன்னோட போன்ல அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டோ எடுத்துக்கிறான். அதை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த வழுக்குத்தல ஆளையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு எக்ஸிட் 1 வந்துடுது. இன்னும் அவன் 7 எக்ஸிட் தாண்டி போகணும். அப்பதான் இவன் இங்க இருந்து வெளியே போக முடியும். துரதிர்ஷ்டவசமா அவன் மறுபடியும் ஹால்வேக்கு போய் அவன்
அவன் போன்ல இருந்து அந்த பிக்சர்ஸ பார்க்கும்போது அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கரப்ட் ஆகி மஞ்சள் கலர்ல இருக்குங்க. இப்ப கடுப்பான இவனும் எல்லா சயின்ஸும் கரெக்டா தானே இருக்கு, நான் ஏன் மறுபடியும் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த வழுக்கு தலைக்காரன் மறுபடியும் ஒரு மாதிரி அமானுஷமா நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. சோ இந்த ஆளு சிரிக்கிறது ஒரு அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு ஃபார்வர்டா போகாம திரும்பி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த வழுக்கு தலைக்காரன் விடுற மாதிரி தெரியலங்க. அவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து பயந்து போய் அவனை ஓட ஆரம்பிக்கிறான். அதிர்ஷ்டவசமா இது வேலை செய்யுதுங்க. ஏன்னா அவன் இப்ப எக்ஸிட் 2க்கு வந்துடுறான். மறுபடியும் அவன் ஃபார்வர்ட் நடந்து போகும்போது இன்னொரு சென்ட்ரல் ஹால் வருது. அந்த ஹால்ல அதே ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. அவனுக்கு எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் அங்க தெரியல. சரி நம்ம கரெக்டா தான் போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பும் போது அங்க இருந்த சில லாக்கர்ல இருந்து குழந்தை சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. இதை கேட்டுட்டு அவன் அப்படியே பயந்து போய் நிக்கிறான். சரி அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு கிட்ட போகும்போது தான் அவனுக்கு இதுவும் ஒரு அப்நார்மாலிட்டியா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்போ திடீர்னு சோ இது கண்டிப்பா ஒரு அப்நார்மாலிட்டிங்க. அதனால அவன் வந்த வழியா திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் நினைச்சது சரியா போச்சுங்க. அது ஒரு அப்நார்மாலிட்டி தான். ஏன்னா அவன் எக்ஸிட் 3க்கு வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற இருக்கு போல இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கும்போது அவனுக்கு விடாம இருமல் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் எப்படின்னா இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு அவன் விடாப்படியா போயிட்டு இருக்கான். மறுபடியும் அவன் அந்த சென்ட்ரல் ஹால்ல எல்லா ஐட்டத்தையும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றான். அவனுக்கு எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் தெரியல. அவனுக்கு இருமல் ரொம்ப வர்றதுனால தான் பேக்ல இருக்கிற தன்னோட இன்னேலர் எடுக்கிறதுக்காக அவன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த செவுத்துல ஒட்டி இருந்த ஸ்டிக்கர் எல்லாமே இவனை அமானுஷமா பார்க்க ஆரம்பிக்குது. இத பார்த்து பயந்து போனவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதிர்ஷ்டவசமா அதுவும் ஒரு அப்நார்மாலிட்டிங்க. ஏன்னா அவன் நம்பர் 4 போட்டிருக்க ஒரு சைன் போர்டு கிட்ட வந்துடுறான். அதாவது இது எக்ஸிட் 4. சோ இப்போதைக்கு எந்த ஒரு அப்நார்மாலிட்டி அவனுக்கு தெரியாதனால அவன் நேரா நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு எக்ஸிட் 5 வந்துடுது. இப்பதாங்க அவனுக்கு நம்பிக்கையே வருது, எப்படியாவது இந்த நைட் மேர்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவன் சென்ட்ரல் ஹாலுக்கு மறுபடியும் வரான். அதே போல அவனுக்கு எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் தெரியாதனால நேரா நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல அவனுக்கு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. ஆரம்பத்துல அவன் அந்த போன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனா மறுபடியும் அவகிட்ட இருந்து இன்னொரு போன் கால் வருது. அவனும் அதை எடுத்து ஆன்சர் பண்ணும்போது அவன் எப்படி இந்த சப்வேல மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாம தவிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்கிட்ட தன்னோட பிரெக்னன்டான விஷயத்த சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேக்குறா. அதுக்கு அவன் சப்வேல ஏற்கனவே பார்த்தான் பாத்தீங்களா, ஒரு லேடி ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைய அழுதுட்டு இருந்தது. யாருமே அதை கவனிக்காம தங்களோட போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனும் அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தால அதை சொல்லிட்டு எனக்கு என்னமோ நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு தோணல, இந்த சமயத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் பக்கத்துல தாங்க நின்னுட்டு இருக்கா. அப்போதைக்கு அவன் அவளை பார்க்கல. ஆனா ஏதோ ஒண்ணு பார்த்து அவன் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த எக்ஸிட் 0 சைன் போர்டு இருக்குங்க. சோ அவன் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே மறுபடியும் வந்துடுறான். ஏன் இங்க வந்தானா, அந்த போன் கால் ஒரு அப்நார்மாலிட்டிங்க. இங்கதான் செல்போன் சிக்னலே இல்லையே. அவன் அந்த போன் காலை ஆன்சரே பண்ணிருக்க கூடாது. இப்போ ரொம்பவே உடஞ்சு போன அவனும் மறுபடியும் அந்த ஹால்வேக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த முறை அந்த ஹால்வே மஞ்சள் கலர்ல மாறிடுது. அந்த சமயத்துல அவனுக்கு திடீர்னு பயங்கரமான இருமல் வர ஆரம்பிக்குது. அவனும் இரும்பிக்கிட்டே அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். ஆனாலும் அவன் விடுற மாதிரி தெரியல. எப்படியோ தன்னோட சக்தி எல்லாம் பயன்படுத்தி மெதுவா எழுந்திருச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறான். எக்ஸிட் 1 நோக்கி வந்துடுறான். அங்க வந்தவன் மறுபடியும் அந்த ஹால்வேக்கு போகும்போது அந்த ஹாலுக்கு நடுவுல ஒரு சின்ன பையன் நிக்கிறத பாக்குறாங்க. கண்டிப்பா இது ஒரு அப்நார்மாலிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனும் திரும்பி நடந்து போறான். ஆனா அவன் ஷாக் ஆகிற மாதிரி அங்க எக்ஸிட் 0 சைன் போர்டு இருக்கு. அப்படின்னா அவன் பார்த்த பையன் உண்மைங்க, அவன் அப்நார்மாலிட்டி கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை பார்த்து நீ தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா அந்த பையன் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம திடீர்னு அந்த ஹால்வேல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் அந்த சென்ட்ரல் ஹாலுக்கு வந்து அந்த வழுக்குத்தலை ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவனை கை காணிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கான். இப்போ நமக்கு படத்தை இந்த வழுக்குத்தலை ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல காட்ட போறாங்க. அவனை த வாக்கிங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. சீனை கட் பண்ணி சில மணி நேரங்களுக்கு முன்னாடி காட்டும் போது இந்த வழுக்குத்தலை ஆளும் நம்ம ஹீரோ மாதிரியே இந்த சப்வேல வந்து மாட்டிக்கிட்டாருங்க. அந்த ஆள் எப்படியோ அவரோட ட்ரிப்ல எக்ஸிட் 4 கிட்ட வந்துடுறான். அதை நினைச்சு அந்த ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறான் வேற. அப்பதான் அவன் இந்த சின்ன பையனை பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் ஹால்வேக்கு வரும்போது ரெண்டு பேருமே அங்க இருக்கிற எல்லா பொருளுமே கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த ஹால்வேல ஒரு பொண்ணு இவங்களை பாஸ் பண்ணி நடந்து போறா. இந்த மூமெண்ட்ல அவங்க ரெண்டு பேருமே எப்படியோ எக்ஸிட் 5க்கு போயிடுறாங்க. இதை நினைச்சு அந்த வழுக்குத்தலை ஆளும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் 3 எக்ஸிட் தான், அந்த ஆள் வெளியே போயிடலாம். மறுபடியும் ஹால்வேக்கு வந்தவங்க
அவங்க அங்க இருக்கிற பொருள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்கள பாஸ் பண்ணி நடந்து போறா பாத்தீங்களா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நின்னு அந்த ஆள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவ அந்த ஆள் கிட்ட நான் தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியல, என்னைய நீங்க கூட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆள் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்து அந்த ஹால்வேல இருக்கிற எல்லா அப்நார்மாலிட்டியும் செக் பண்றாங்க. ஆனா திடீர்னு அந்த பொண்ணு கொஞ்சம் அமானுஷமா பிஹேவ் பண்றா. அவ அந்த ஆளை பார்த்து நீங்க ஏன் பர்மனண்டா இங்கேயே இருந்துடக்கூடாது, வெளி உலகம் ரொம்ப மோசமானது, எங்க பார்த்தாலும் கூட்ட நெரிசல், நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதையே அவ மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு இப்பதான் அந்த ஆளுக்கு புரியுது இந்த பொண்ணு ஒரு அப்நார்மாலிட்டின்னு சொல்லிட்டு. அவனும் அறக்க பொறக்க அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையா அவங்க 2 பேருமே எக்ஸிட் 6க்கு வந்துடுறாங்க. அடுத்த ரவுண்ட்ல அந்த ஆள் எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் பார்க்கல. ஆனா இந்த சின்ன பையன் மட்டும் ஹால்வே நடுவுல நின்னுக்கிட்டு ஒரு கதவையே பார்த்துட்டு இருக்கான். அந்த கதவோட நடுவுல ஒரு நாப் இருக்கு. முன்னாடி இந்த நாபு இல்லீங்க, இது இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, இது ஒரு அப்நார்மாலிட்டிங்க, அந்த பையனுக்கு அது நல்லா தெரியுது. ஆனா இந்த ஆள் இதை கவனிக்காம அந்த பையனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடந்து போறாரு. ஆனா அவங்க ஷாக் ஆகிற மாதிரி மறுபடியும் அவங்க எக்ஸிட் 0 கிட்ட வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பான அந்த ஆளும் தன்னோட சூட்கேஸை விசிறி அடிச்சுட்டு அந்த சைன் போர்டை எட்டி உதைச்சிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு அந்த போர்டையும் கழட்டி தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. கீழே படுத்துக்கிட்டு அவன் குழந்தைய பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். ஆனா அந்த ஆள் பக்கத்துல நிக்கிற அந்த பையனை பார்த்த உடனே அந்த ஆளு என்ன மன்னிச்சிரு தம்பி, நான் கோவத்துல பண்ணிட்டேன், மறுபடியும் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக அவங்க 2 பேருமே அந்த சென்ட்ரல் ஹாலுக்கு வரும்போது தூரத்துல ஒரு படிக்கட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அது என்னமோ எக்ஸிட் போற மாதிரி இருக்குங்க. அந்த ஆள் ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு அந்த படிக்கட்டுல சந்தோஷமா ஏறி போறாங்க. ஆனா அந்த பையனுக்கு தெரியுங்க அந்த படிக்கட்டு ஒரு அப்நார்மாலிட்டின்னு. அவனும் அந்த ஆளை புடிச்சு இழுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த ஆள் அந்த பையனை உதறி தள்ளிட்டு அந்த படிக்கட்டுல ஏறி ஓடுறான். ஓடினவன் திடீர்னு மாயமா மறைஞ்சிடுறாங்க. அந்த பையனும் அந்த ஹால்வேல மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நடந்து போகும்போது நம்பர் 1 சைன் போர்டை நோக்கி வந்து நிக்கிறான். சோ அந்த பையன் நினைச்சது கரெக்ட் தாங்க. இப்போ அந்த பையன் மறுபடியும் அந்த ஹாலுக்கு வரும்போது எதிர்க்க வெளியே ஓடினா பாத்தீங்களா அந்த வழுக்கத்தல ஆளு, அந்த ஆளு நடந்து வராங்க. ஆனா முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ரோபோ மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த பையன் இந்த ஆளை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அந்த ஆள் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி விட்ட மாதிரி ரோபோ மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் 2 பேரும் எக்ஸிட் 0க்கு வந்துடுறாங்க. இந்த வழுக்கத்தல ஆளோட பிரெயின் ஃபுல்லா வாஷ் ஆயிடுதுங்க. அந்த ஆளை இப்ப இந்த கேம்ல ஒரு கேரக்டராவே மாறிடுறான். இதை பார்த்துதான் இந்த பையன் பயந்து அந்த ஹால்வேல ஓடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த பையன் ஒரு அப்நார்மாலிட்டிலன்னு தெரிஞ்சிருச்சுல. சோ அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஹால்வே விட்டு வெளியே நடந்து போறாங்க. அப்ப அந்த பையன் அந்த ஹால்வேல ஒரு அப்நார்மல் சைன் போர்டை பார்த்துட்டு அப்படியே பேசாம நின்று இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு அது புரியலங்க. அந்த சைன் போர்டை பார்த்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல போகும்போது தான் துரதிர்ஷ்டவசமா அவங்க திருப்பியும் எக்ஸிட் 0 கிட்டே வந்துடுறாங்க. இந்த ரவுண்ட்ல அவன் ஹால்வேக்கு நடந்து வரும்போது செவுத்துல இருந்த ஒரு பிக்சரை பாக்குறாங்க. அவனுக்கு அதை பார்க்கும்போது இதுக்கு முன்னே இந்த பிக்சர் வேற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா அந்த பையன் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியலங்க. அவன் பாட்டுக்கு நேரா நடந்து போயிட்டே இருக்கான். இவனும் இப்ப வேற வழி இல்லாம அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். இப்ப அவங்க 2 பேருமே எக்ஸிட் 1க்கு வந்துடுறாங்க. சோ இப்பதான் ஹீரோக்கு புரியுது அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். அடுத்த லெவல்ல இவனுக்கு எதுவுமே தெரியலங்க. ஆனா அந்த பையன் ஒரு கதவை பார்த்துக்கிட்டு முன்னாடி நின்னா பாத்தீங்களா அதே மாதிரி நிக்கிறான். இவன் அந்த டோர்ல நடுவுல ஒரு நாபை பார்த்துட்டு முன்னாடி இந்த நாபு இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இதனால அவங்க உடனே திரும்ப போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா எக்ஸிட் 2க்கு வந்துடுறாங்க. அப்பதான் இந்த ஆளுக்கு புரியுது இந்த பையன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான், எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறான்றது. இப்போ 2 பேரும் 3rd லெவலுக்கு போகும்போது திடீர்னு அந்த ஹால்வேல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுதுங்க. இவனும் வேற வழி இல்லாம தன்னோட செல்போன் டார்ச்சை வச்சு அங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்றான். அப்ப திடீர்னு செவுத்துல இருந்த ஒரு வென்டிலேஷன் டோர் உடைஞ்சு கீழே விழுந்து அதுக்குள்ள இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு 2 பேருமே பயப்படுறாங்க. அந்த இருட்டுல இவனுக்கு நிறைய எலிகளோட சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம குழந்தை சத்தம் வேற கேக்குதுங்க. அப்ப அவன் தன்னோட செல்போன் லைட்டை வச்சு மேல அடிச்சு பார்க்கும்போது இத பார்த்து பயந்து போனவன் அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறான். அந்த எலிகளும் இவங்களே துரத்திட்டு வருது. அதிர்ஷ்டவசமா அவங்க 2 பேருமே எக்ஸிட் 3க்கு கரெக்டா வந்துடுறாங்க. மறுபடியும் அவங்க 2 பேரும் ஹால்வேக்கு வரும்போது தூரத்துல ஒரு பொண்ணு நடுவுல நின்னுக்கிட்டு அசையாம இவங்களே பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் முதல் முறையா பேசுறாங்க. அவளை பார்த்து அவன் அம்மான்னு சொல்றான். இந்த பையன் அவகிட்ட ஓட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிடுறாரு. அவருக்கு நல்லா தெரியும் இது ஒரு அப்நார்மாலிட்டி அப்படின்றது. அந்த பையனும் ஹீரோவோட கையிலேயே அப்படியே மயக்கமாயிடுறான். அடுத்த
அடுத்ததான் நம்ம காட்டும்போது அவங்க 2 பேருமே எக்ஸிட் 4க்கு வந்துடுறாங்க. இந்த சின்ன பையனுக்கும் நினைவு திரும்புது. ஹீரோவும் அந்த பையன் கிட்ட உன் அம்மா விட்டு நீ பிரிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா, எங்க அம்மா விட்டு நான் பிரிஞ்சிட்டேன், ஆனா ஒரு பர்பஸோட தான் பிரிஞ்சேன். என்ன தேடி அவங்க வரணும்ன்றதுக்காக தான் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தேன்னு சொல்றான். ஹீரோவும் அதுக்கு நானும் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிருக்கேன், ஏன்னா எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசும்போது 2 பேருமே தங்களோட அப்பாக்களை பார்த்ததே கிடையாது அப்படின்ற விஷயம் தெரியுது. அடுத்த லெவல்ல அந்த பையன் ஹீரோவை கூப்பிட்டு சீலிங்ல இருக்கிற அந்த 8 சைன் போர்டு வித்தியாசமா இருக்கு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள சுதாரிச்சுக்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கிறாங்க. இதனால அவங்க சக்சஸ்ஃபுல்லா 5வது எக்ஸிட்டை நோக்கி வந்துடுறாங்க. மறுபடியும் அவங்க அந்த ஹாலுக்கு வரும்போது திடீர்னு அங்க இருந்த ஒரு கதவு ஓபன் ஆவறத அவங்க பாக்குறாங்க. ஹீரோவும் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது ஃபுல்லா இருட்டா இருக்குங்க. தூரத்துல ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. அவனை உத்து பாக்குறான். அவனோட ரிஃப்ளெக்ஷனே அவனுக்கு தெரியுதுங்க. படத்தோட ஆரம்பத்துல அவன் ஒரு ட்ரெயின்ல நின்றுட்டு தான் பாத்தீங்களா, அதே மாதிரியே அந்த ட்ரெயின்ல நின்னுகிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான். அவன் இதுவும் ஒரு அப்நார்மாலிட்டியா தான் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த டோரை சாத்திட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்க ஆரம்பிக்கிறான். வெற்றிகரமா 6வது எக்ஸிட்டையும் அவங்க வந்து அடைஞ்சிடறாங்க. அவங்க ஃபார்வர்ட் போறதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த பையனை பார்த்து இங்க இருந்து வெளியே போயிட்டீங்கன்னா முதல் விஷயமா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் நான் வெளியே போன உடனே பீஸா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு இங்க இருந்து வெளியே தப்பிச்சா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியலங்க. அந்த பையன் ஹீரோக்கு இந்த பீச்ல எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா ஒரு கிழிஞ்சல், அதை அவன் கையில கொடுத்து இதை வச்சுக்க, உனக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்ததான் அவங்க 2 பேருமே ஃபார்வர்ட்ல நடந்து போறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா இன்னும் 2 எக்ஸிட் தானே இருக்கு. அவங்களும் அந்த ஹால்வேல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் அந்த ஹால்வேல கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹால்வே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சப்வேக்குள்ள வெள்ளம் வந்துட்டு இருக்குங்க. இவங்களும் அதை பார்த்து திரும்பி ஓடலாம்னு நினைக்கும் போது அது ரொம்ப வேகமா வர்றதுனால அதுகிட்ட இருந்து இவங்களால தப்பிக்க முடியல. அந்த வெள்ளம் இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு போகுது. உடனே சீனை கட் பண்ணி ஒரு அமைதியான பீச்சை காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் தங்களோட பையனோட நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் அவங்க அப்பாக்கு ஒரு கிழிஞ்சல கையில கொடுக்குறாங்க. அந்த பையனை பார்க்கும்போது தான் நமக்கே ஷாக் ஆகுதுங்க. ஏன்னா அந்த ஹால்வேல இருந்த அதே பையன் தாங்க இவனும். அந்த பையனோட அப்பாவும் அவனை அன்பா கட்டி பிடிச்சிட்டு 2 பேருமே அந்த பீச்ல போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சீனை கட் பண்ணி நமக்கு அந்த ஹால்வேவை காட்டும் போது அந்த தண்ணியில 2 பேரும் போராடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த பையனை அந்த சைன் போர்டு மேல சேஃப்டியா படுக்க வச்சிடறான். அந்த போர்டு மேல அவன் இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் ஆகலங்க. ஆனா ஹீரோவால ரொம்ப நேரம் அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்ல நிக்க முடியல. இதனால அவன் அங்க இருந்து அடிச்சுட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டும் போது அந்த வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு போயிடுது. இந்த சின்ன பையனும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு பாக்குறான். இப்போ ஹீரோவை காடாதனால இந்த பையன் மட்டும் தனியா தன்னோட ஜேர்னியை தொடங்குறான். அவனும் எக்ஸிட் 7 ரீச் ஆயிடுறாங்க. இப்போ கடைசி லெவல்ல அந்த பையன் அந்த ஹால்வே எல்லாத்தையும் செக் பண்ணும்போது எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் அவனுக்கு தெரியாதனால வெற்றிகரமா அவன் எக்ஸிட் 8 வழியா வெளியே போயிடுறான். அந்த சமயத்துல கரெக்டா நமக்கு மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த ஹால்வேக்குள்ள வராங்க. அவன் இன்னும் சாகலங்க, உயிரோட தான் இருக்கான். வந்தவன் அந்த ஹால்வேல ஏதாவது அப்நார்மாலிட்டியா இருக்கான்னு பார்த்துட்டு நேரா நடந்து போறான். அவனும் தனக்கு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஹால்வேல இருந்து லெஃப்ட் திரும்புறாங்க. எக்ஸிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நோக்கி ஒரு ஆரோ போட்டு காட்டியிருக்கு. அவனுக்கு போன நம்பிக்கை எல்லாமே திரும்ப வருதுங்க. அந்த சமயத்துல அவன் அந்த பையன் கொடுத்த அந்த கிழிஞ்சலை பார்த்துட்டு அந்த படிக்கட்டுல இறங்கி வெளியே போக ஆரம்பிக்கிறான். அவன் அந்த படிக்கட்டுல இறங்க இறங்க எல்லாமே நார்மலா தெரியுதுங்க. நிறைய பேர் அந்த படிக்கட்டை ஏறி போறாங்க. அவனுக்கு போன செல்போன் சிக்னலும் மறுபடியும் வந்துருது. இப்பதான் அவனுக்கு ஒரு வழியா இந்த கொடூரமான விஷயம் முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்ற நம்பிக்கை வருது. சோ கொஞ்ச நேரத்துல அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டுக்கு போன் பண்றான். கால் பண்ணி அவகிட்ட நான் உன்னை மீட் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் கண்டிப்பா அப்பாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு அவன் ட்ரெயினுக்குள்ள ஏறும்போது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா அவனுக்கு தோணுதுங்க. என்னடான்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல பார்த்தா மாதிரியே அதே குழந்தை அந்த ட்ரெயினுக்குள்ள அழுது, அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் அந்த குழந்தை அழுவுறது தாங்க முடியாம அவங்க அம்மாவை போட்டு திட்டிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற எல்லாருமே தங்களோட போன்ல ரொம்ப என்கேஜ்டா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மறுபடியும் எல்லாமே நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்பதாங்க அவனுக்கு ஒரு உண்மை புரியுது. அவங்க வசமா அந்த லூப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். எப்படி வெளியே போகிறதுன்றது தான் தெரியல. ஆனாலும் அவன் முயற்சியை விடாம என்னதான் நடக்க போது பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். கரெக்டா படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே புரிஞ்சிருந்தாலும் இந்த படத்துல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.